Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். இந்தியாவை துயரத்துல ஆழ்த்தி இருக்கக்கூடிய இந்த ஏர் இந்தியாவின் விமான விபத்து குறித்து தான் பல்வேறு தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. அந்த விதத்துல 242 பேர் இந்த விமானத்துல பயணம் செஞ்சாங்க. அதுல பலியானவர்களினுடைய எண்ணிக்கை குறித்து ஏர் இந்தியா அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு இருக்கு. அதுல எத்தனை பேர் இந்தியர்கள், எத்தனை பேர் வெளிநாட்டவர் அப்படின்ற விவரங்களை எல்லாம் ஏற்கனவே அவங்க தொடர்ச்சியாக வெளியிட்டு வராங்க. அதற்கான தகவல்களை எல்லாம் தருவதற்கான அந்த அழைப்பு எண்ணையும் வந்து அவங்க வெளியிட்டு அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். இந்த நேரத்தில் இந்த விபத்துல பலியாகி இருக்கக்கூடியவர்களுடைய விவரங்கள் தொடர்ச்சியாக வெளியாகிய வண்ணமா இருக்கு. அதுல ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற தகவல்கள்லாம் கிடைக்கப்பெறுது. இந்த அகமதாபாத் விமான விபத்துல பிரதீக் ஜோஷி அப்படின்னு 45 வயது மதிக்கத்தக்க நபரும், அவருடைய மனைவியான கோமி வியாஸ் 40 வயது மதிக்கத்தக்க அவங்களும் இதுல உயிரிழந்திருக்காங்க. அவங்களுடைய 3 குழந்தைகளும், அதாவது ஒரே குடும்பமா இவங்க பயணப்பட்ட சூழ்நிலையில அந்த சமயத்துல இந்த ஒரு இழப்பானது நேர்ந்திருக்கு. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 நபர்கள் இந்த விமான விபத்துல பலியாகி இருக்காங்க அப்படின்றது ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு செய்தியா இருக்கு. குறிப்பா அந்த இடங்கள்ல தொடர்ச்சியாக இந்த மீட்பு படையினர் மீட்பு பணிகள்ல ஈடுபடுறாங்க. அப்படியான சமயங்கள்ல கிடைக்கக்கூடிய அந்த காட்சிகள் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். குறிப்பா இந்த விமான விபத்துல பலியாகி இருக்கக்கூடிய அந்த நபர்களுடைய உடல்கள், அந்த சூழல் நம்ம பார்க்கிறோம். அவங்க கருகி இருக்கக்கூடிய சூழ்நிலை, அதை சுற்றி மக்கள் நிற்கக்கூடியதும், அந்த மீட்பு படையினர் துரிதமாக அங்க செயல்படக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்கிறோம். குறிப்பா இதுல 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. 5 மாணவர்கள் காணோம் அப்படின்ற தகவல்கள்லாம் அந்த சமயங்களிலேயே கிடைக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அங்க இருந்த சூழல், அங்க இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் அப்படின்லாம் பார்க்கும்போது தோராயமாக மாலை 6:35 மணி அளவுல சொல்லப்பட்டது என்னன்னா, அகமதாபாத் விமான விபத்தில் 204 பேர் உயிரிழந்திருக்காங்க. அவங்களுடைய உடல்கள்லாம் மீட்கப்பட்டது அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. விபத்தில் படுகாயமடைந்த 41 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற தகவலை அகமதாபாத் காவல் ஆணையர் உறுதி செஞ்சிருந்தாரு. அந்த சமயங்களில் அங்கிருந்த காட்சிகள் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஏற்கனவே சொன்னது போல குஜராத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி அவர்களும் இந்த விபத்தில் மரணம் அடைஞ்சிருக்காரு. அவங்களுடைய மகளை லண்டனுக்கு சென்று பார்ப்பதற்காக இந்த பயணத்தை மேற்கொண்டாரு. அந்த சமயத்தில் துக்கமான ஒரு சூழ்நிலையில சிக்கி அவர் உயிரிழந்திருக்கார் அப்படின்ற தகவல்கள்லாம் வெளியாகி இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு 242 பேர் இந்த விமானத்தில் பயணப்பட்டாங்க. அவங்க அத்தனை பேருமே உயிரிழந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில ஒரு செய்தியானது வெளியாகி இருக்கு. அதுல ஒருவர் மட்டும் உயிர் பிழைத்திருக்கார் அப்படின்ற ஒரு செய்தி பல்வேறு ஊடகங்கள்ல வெளியாகக்கூடிய சூழ்நிலை இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். விமானத்தில் உயிர் பிழைத்த ஒரு பயணி அப்படின்ற விதத்திலேயே அதை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அகமதாபாத் விமான விபத்தில் பயணி ஒருவர் உயிர் பிழைத்துள்ளதாக அகமதாபாத் காவல் ஆணையர் மாலிக் அந்த தகவலை கொடுத்திருந்ததா சொல்றாங்க. விமானத்துல 11A இருக்கையில இவர் பயணித்ததாகவும், பிரிட்டன் குடியுரிமை பெற்ற விஸ்வாஸ் குமார் இப்படின்றவர் தான் உயிர் பிழைத்திருக்காரு. அவரு ரத்த தோய்ந்த அந்த நிலையில அவர் அந்த வெளியே வந்தாரு, அவர் நடந்தார், அந்த காட்சிகள்லாம் வெளியாகி இருக்கு அப்படின்ற தகவல்கள்லாம் வருது. துக்கத்திலையும் இது ஒரு ஆறுதலான செய்தியா இருக்கும். ஒருவராவது உயிர் பிழைத்திருக்கார் அப்படின்றது இந்த ஒரு நிகழ்வை நம்ம பார்க்க முடியுது. ஆனாலுமே மருத்துவமனை சுற்றிலுமே அந்த மக்கள் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விமான விபத்தில் காயமடைந்தோர், குறிப்பா அந்த அகமதாபாத் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மருத்துவமனை வாசல்ல உறவினர்கள் தொடர்ந்து குவிந்த வண்ணமா இருக்காங்க. தங்களுடைய உறவினர்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டு ஒரு கண்ணீர் கதறல் அப்படின்றதெல்லாம் அந்த வளாகம் முழுக்க நிறைந்திருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல இன்னும் ஒரு துக்ககரமான செய்தி அப்படின்றது, அந்த மருத்துவ கல்லூரி டாக்டர்கள் அந்த ஹாஸ்பிட்டல் மேல விழுந்திருக்கு இந்த விமானம் அப்படின்றது தான் ஆரம்பத்திலேயே கிடைக்கப்பெற்ற ஒரு தகவலா இருந்தது. அகமதாபாத்தின் பிஜே மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் ஹாஸ்டல் மேலதான் இந்த ஏர் இந்தியா விமானம் விழுந்து வெடிச்சது அப்படின்றது சொன்னாங்க. விமானம் விழுந்த போது கிட்டத்தட்ட 60 டாக்டர்கள் ஹாஸ்டல்ல உணவருந்தி கொண்டிருந்தாங்க. அவங்க மேலையும் அவங்க இந்த சமயத்துல, அந்த விமானம் வெடித்த சமயத்துல 20க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இதுல வந்து பலியாகி இருந்தாங்க அப்படின்ற அந்த செய்திகள்லாம் கிடைக்கப்படுது. தொடர்ச்சியாக இதுல வந்து திருமணமான ஒரு பெண் பயணப்பட்டாங்க, அந்த காட்சிகள்லாம் வெளியாகி இருந்தது. கண்ணீரும் கம்பளியுமாக அந்த குடும்பத்தை பிரிஞ்சு போனாங்க அப்படின்ற மாதிரியான அந்த செய்திகள், அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்க முடியுது. இந்தியாவையே துக்கத்தில் ஆழ்த்தி இருக்கக்கூடிய இந்த செய்திகள் ஒவ்வொன்றுமே அங்கிருந்து வரக்கூடியதா இருக்கு அப்படின்றது நம்ம பார்க்கிறோம். இந்த நேரத்தில் இந்த போயிங் 787 போயிங் 787
787 இந்த விமானம் குறித்தும் நிறைய செய்திகள் நம்ம பார்க்க முடியுது. போயிங் இந்த 787 ட்ரீம் லைனர் விமானம் அப்படின்றது விபத்துல சிக்கி இருக்கிறது இதுவே முதல் முறை அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சியாக பங்குச்சந்தையில இந்த விமான விபத்தை தொடர்ந்து அதனுடைய பங்குகள் சரிந்திருக்கக்கூடிய அந்த செய்திகளும் கூட வருது. போயிங் நிறுவனத்தின் பங்குகள் 7.2% அளவுக்கு வீழ்ச்சி அப்படின்றதெல்லாம் அந்த செய்திகள்லாம் வந்திருக்கு அப்படின்றது நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் இந்த போயிங் விமானத்தை பத்தி சொல்லும்போது ஏற்கனவே இந்த விபத்துக்கு உள்ளான போயிங் 787 இந்த விமானத்தினுடைய கடந்த காலம் அப்படின்றது நம்ம பார்க்கும் பொழுது 14/12/2013 தான் இதனுடைய முதல் புறப்பாடு அப்படின்றது இருந்திருக்கு. கிட்டத்தட்ட இதுவரைக்கும் மொத்தம் 39,450 மணி நேரம் வானில் இது பறந்திருக்கு அப்படின்ற அந்த செய்திகள்லாம் கிடைக்கப்பெறுது. இது ஜனவரி 2014 ஏர் இந்தியாவிற்கு விற்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இதுல அதிகபட்சமாக 256 பயணிகள் செல்லலாம் அப்படின்றது சொல்றாங்க. முதல் முறை இந்த விமானம் சுழற்சி முறையில் பயணித்திருக்கு அப்படின்றது சொல்றாங்க. 7400 முறை அதாவது இந்த விமானம் சுழற்சி முறையில பயணிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் நான் சொன்னது போல 39,450 மணி நேரம் இது வரைக்கும் பறந்திருக்கு அப்படின்னு அந்த ஃப்ளையிங் ஹவர்ஸ் அப்படின்றது எவ்வளவாக இருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதே போல இந்த விமானம் இன்று அதிகாலை 1:43 மணிக்கு தான் பாரிஸ்ல இருந்து இந்தியா வந்தடைந்தது அப்படின்ற அந்த தகவல்கள் சொல்றாங்க. அதனுடைய திறன் என்ன, இது போன்ற பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து இந்த போயிங் 787 குறித்து வந்த வண்ணமா இருக்கு. ஆனாலுமே இந்த விமானத்துல இதற்கு முன்பு பயணித்த ஒரு பயணி போட்டிருந்த அந்த வீடியோ ஒன்று இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பரவலா பேசப்படுது, பார்க்கப்படுது அப்படின்னு பார்க்கிறோம். அதுல அவர் குறிப்பா சொல்லும்போது இந்த விமானத்துல நிறைய விஷயங்கள் ஒரு முரணா இருக்கிறத பார்க்க முடியுது, என்னால இதை உணர முடியுது, இதுல சில விஷயங்கள் சரியா இல்லை அப்படின்றத ஏற்கனவே நான் அதை டேக் பண்ணியிருக்கேன் ஏர் இந்தியாவுக்கு அப்படின்னு பயணி அவர் அந்த பதிவை போட்டிருந்தாரு. அது பேசி அந்த வீடியோவை அந்த விமானத்திலிருந்து எடுத்திருந்தார். அதை ஏர் இந்தியாவினுடைய அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு போகணுன்ற விதத்தில் நான் இதை சொல்லியிருந்தேன் அப்படின்றது போல ஒரு வீடியோவும் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பரவலாக பார்க்க முடியுது அப்படின்றது நம்ம பார்க்குறோம். இந்த விமானம் எப்படி விபத்துக்குள்ளாச்சு அப்படின்றது குறித்து பல்வேறு கேள்விகள் இருக்கு. அந்த பிளாக் பாக்ஸ் கிடைச்சதன் பிறகுதான் இந்த விஷயங்களானது தெரிய வரும் அப்படின்னு சொன்னாலுமே கூட இது இன்ஜின் கோளாறா, ஏன்னா இந்த விமானம் டேக் ஆஃப் ஆன உடனேயே சில நிமிடங்கள்ல தோராயமாக 3-5 நிமிடம் இல்ல 10 நிமிடங்களுக்குள்ளாகவே இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. 1:38 இந்த விமானமானது டேக் ஆஃப் ஆயிருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு சில நிமிடங்கள்லயே இந்த விபத்தானது நிகழ்ந்திருக்கு. அது வீடியோக்கள் நம்ம பார்த்திருப்போம். அந்த ஒரு வீடியோல இந்த விமானமானது டேக் ஆஃப் ஆன நிலையில உடனடியாகவே அங்க வெடித்து சிதறக்கூடிய ஒரு காட்சி அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அதற்கு காரணமும் ஏற்கனவே இவங்க குறிப்பிட்டது சொல்லியிருக்கிறது போல இந்த விமானம் இங்கே இருந்து, அதாவது குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் தொடங்கி லண்டனுக்கு போகக்கூடிய இந்த விமானமானது கிட்டத்தட்ட 9 மணி நேரம் இந்த பயணத்தை மேற்கொள்ளணும். அதற்காக இந்த எரிபொருள் கிட்டத்தட்ட 58,000 லிட்டர் எரிபொருள் நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய விமானம். இதனால தான் அத்தனை எரிபொருளும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு விபத்துக்குள்ளாகக்கூடிய சூழ்நிலையில தான் இது வெடித்து சிதறி இருக்கக்கூடிய அந்த சோகமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்றது சொல்றாங்க. விமானிகள் கடைசி நேரத்திலையும், அதாவது அந்த சிக்னல் இழப்புக்கு முன்கூட்டியே இந்த மேடேவை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இதை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது தான் இப்போ வரைக்கும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த விமான விபத்துல ஒருவர் மட்டும் தப்பிச்சிருக்கார் அப்படின்ற ஒரு செய்தியை தவிர்த்து மீதி அத்தனையுமே ஒரு சோகமான செய்தியா இருக்கு. ஏன்னா மக்கள் கூட்டம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதியில இந்த விமானமானது விழுந்து வெடித்து சிதறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அங்க சுற்றிலும் இருந்த நிறைய பொதுமக்களும் இந்த பாதிப்புக்குள்ளாகி இருக்காங்க. மருத்துவர்கள் பலி எண்ணிக்கை குறித்தெல்லாம் சொல்றாங்க. காயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை குறித்த விவரங்கள்லாம் தொடர்ச்சியாக வெளியே வந்த வண்ணமா இருக்கு. இதில் நிவாரணம் குறித்த அறிவிப்புகளும் வெளியாகி இருக்கு. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய இரங்கல்களை எல்லாம் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவசர கூட்டங்களானது அரசு முன்னெடுக்குது, என்ன நடந்திருக்கு அப்படின்றது குறித்து. இது குறித்து ஏர் இந்தியாவும் அவங்களுடைய விளக்கத்தை எல்லாம் கொடுக்குறாங்க. தொடர்ச்சியாக அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத அவங்களுடைய அதிகாரப்பூர்வ தளத்தில் தொடர்ச்சியாக அந்த செய்திகளை எல்லாம் வெளியிட்டு வர்றாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். இந்த சூழ்நிலையில் இந்த இழப்பீடு அப்படின்னு சொல்லும்போது 242 பேருடன் பயணித்த இந்த ஏர் இந்தியா
விமானம் விபத்துக்குள்ளானதுல உயிரிழந்தவர்களினுடைய குடும்பத்திற்கு தலா 1 கோடி வழங்கப்படும் அப்படின்னு டாடா குழும தலைவர் சந்திரசேகரன் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. காயமடைந்தவங்களுக்கு தேவையான அனைத்து மருத்துவ செலவுகளையும் குழுமமே ஏற்கும் என்றும் அவர் தெரிவிச்சிருக்காரு. அதே போல சேதமான இந்த பிஜே ஹாஸ்பிட்டல் விடுதியை கட்டுவதற்கு ஆதரவளிப்பதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்படியாக இதுக்கு இந்த மாதிரியான ஈடு செய்யக்கூடிய விஷயங்களை நாங்கள் முன்னெடுக்கிறோம்னு சொன்னாலுமே கூட இதில் உயிரிழந்திருக்கக்கூடியவங்க இந்தியர்களாக இருக்காங்க, வெளிநாட்டவர்கள் இருக்காங்க, இங்கிலாந்தை சேர்ந்தவர்கள், போர்த்துகீஸை சேர்ந்தவங்க இப்படின்னு பல்வேறு வெளிநாட்டவர்களும் இருந்திருக்காங்க. பல்வேறு கனவுகளோட இந்த விமானத்தில் பயணப்பட்ட பலரின் உயிர், கிட்டத்தட்ட சொல்லப்போனால் முழுமையானவர்களினுடைய உயிருமே பறி போயிருக்கு அப்படின்றது இந்தியாவிற்கே ஒரு துக்ககரமான ஒரு நாளாக மாறி இருக்கு. அதை தான் ஏர் இந்தியா அதை பிரகடனப்படுத்தக்கூடிய இல்லை அதை அறிவிக்கக்கூடிய முகமாக தான் தங்களுடைய எக்ஸ்தல பக்கத்தை முழுமையாகவுமே கருப்பாக அது மாற்றி இருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நம்ம பார்க்குறோம். தொடர்ச்சியாக இந்த விமான விபத்து உலகளவில் ஒரு மிகப்பெரிய விமான விபத்துக்களில் இந்தியாவில் நடைபெற்றிருக்கக்கூடிய இன்றைய இந்த விமான விபத்தும் இடம் பிடிச்சிருக்கின்றதும் துக்ககரமான செய்தி. தொடர்ந்து இந்த விபத்து குறித்த பல்வேறு தகவல்களை நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.